திமுக காங்கிரஸ் இடையேயான சிக்கல்கள் முடிந்து சாதகமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது எப்படி சாத்தியமானது என்ற சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் தொகுதி ஒதுக்க வேண்டும் என்ற விவகாரத்தில் விருப்பத்தை தெரிவிப்பதையும் தாண்டி திமுகவை கோபப்படுத்தும் வகையிலேயே காங்கிரசில் சில நிர்வாகிகளின் செயல்பாடுகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இரு கட்சிகள் இடையேயான உறவில் சிக்கல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட பிளவை நோக்கி பயணித்தது. ஆனால் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் சிக்கல்கள் தீர்க்கப்பட்டுவிட்டதாகவே கூறப்படுகிறது. 39 தொகுதிகளையும் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியையும் காங்கிரஸ் கேட்ட நிலையில் 29 தொகுதிகளையும் 1 மாநிலங்களவை பதவியையும் அளிக்க திமுக முன்வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த விவகாரத்தில் இறுதி முடிவை காங்கிரஸ் தலைமை அறிவிக்க உள்ளது. முன்னதாக இந்த பிரச்சனையை சுமூகமாக்குவதற்கு முன்பு திமுக எம்பி கனிமொழியும் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரமும் மேற்கொண்ட முயற்சிகளும் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் சோடாங்கர் மூலம் சிக்கல்கள் அதிகமான நிலையில் பிரச்சனையை சரி செய்வதற்காக ப. சிதம்பரம் நியமிக்கப்பட்டார். ஆனால் மு.க. ஸ்டாலினுடன் தான் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவரும் ஏற்றுக்கொண்டார். மு.க. ஸ்டாலினை சந்திப்பதற்கு முன்பாக வீடியோ கால் மூலமாக காங்கிரஸ் முன்னணி தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரிடம் ப. சிதம்பரம் ஆலோசனை நடத்தினார். சோனியா காந்தியை பொறுத்தவரை கூட்டணியில் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவதே நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர உறவை முறித்துக் கொள்ளும் வகையிலான முடிவிற்கு செல்லக்கூடாது என்கிற நிலையிலேயே இருந்ததாக கூறப்படுகிறது. மு.க. ஸ்டாலினுடனான தனிப்பட்ட நட்பின் அடிப்படையிலேயே ப. சிதம்பரம் இந்த பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் கடந்த முறையை விட ஒரு சில தொகுதிகள் கூடுதலாக ஒதுக்குவதற்கு திமுக முன்வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இவையெல்லாம் சாத்தியமானால் விரைவில் திமுக கூட்டணி சார்பாக காங்கிரசின் மாநிலங்களவை உறுப்பினர் பெயர் அறிவிக்கப்படவுள்ளதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தம்படி தேமுதிகவிற்கு ஒரு பதவியும் திமுக சார்பில் ஒருவரும் முன்னிறுத்தப்படவுள்ளனர்.